தமிழகம் என்பது இன்றைக்கு ஒரு அமைதியான மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில தமிழகத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய RSS கும்பல், சங்க பரிவார கும்பல் திட்டமிடுகிறது. இந்த சதி வேலை என்பது இது சாதாரண மக்கள் மட்டுமல்ல, நீதிமன்றங்களும் இதற்கு துணை போகிறது என்பதுதான் மிக மிக வேதனையான விஷயம். நீதிமன்றங்கள் அமைதியை உருவாக்குகின்ற தீர்ப்புகளை சொல்ல வேண்டுமே தவிர சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற தீர்ப்புகளை இதுவரைக்கும் எந்த நீதிமன்றமும் தமிழகத்திலே சொன்னதில்லை. அப்படி சொன்ன தீர்ப்புகளும் வரலாற்றில் நின்றதாக சரித்திரமில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த அமைதியை குலைக்கின்ற வகையில திருப்பரங்குன்றத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு சர்வே தூணை ஒரு தீபத்தூணாக மாற்றி மோசடியில் ஈடுபடுகின்ற இவர்களுடைய சதி வேலை தமிழ்நாட்டில் எடுபடாது. அதற்கு எதிராக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும் அணிதிரண்டு நிற்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த போராட்டம் மதுரை மண்ணினுடைய நீதி கேட்ட கண்ணகி நீதி கேட்ட அந்த ஒரு வரலாற்றுக்கு அடுத்த கட்டமாக இங்கே மதுரையில் இருக்கின்ற அத்துணை மக்களும் கூடியிருக்கிறார்கள். ஆகவே நீதி கேட்டுகின்ற இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றியாகும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான கருத்து. முருகனை பாதுகாக்கணும், முருகனுக்கே தமிழ்நாட்டில் ஆபத்து இருக்குன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க பாஜக. அந்த முருகன் தமிழ் கடவுள். அவர் இவர்களுக்கு எப்படி முருகன் தெரியறாரு தெரியல. ஏன்னா இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கடவுளை அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. இப்போ உத்தரப்பிரதேச போயாச்சுன்னா ராமரை முதன்மைப்படுத்துறாங்க. அதே மாதிரி பீகாருக்கு போயாச்சுன்னா கிருஷ்ணரை முன்னிலைப்படுத்துறாங்க. அதே மாதிரி கேரளாவுக்கு போயாச்சுன்னா சபரிமலை ஐயப்பனை முதன்மைப்படுத்துறாங்க. இப்போ இவங்க சொல்லக்கூடிய முருகன் என்பது இவங்களுக்கு எப்படி முருகன் தமிழ் கடவுள் நம்ம சொல்றோம், இவங்களுக்கு தேவைப்பட்டா முருகனை கூட அவங்களுடைய கடவுளா ஏத்துக்கிறாங்க. இதுவரைக்கும் முருகனை பத்தி எங்கேயாவது பேசியிருக்காங்க? இதுவரைக்கும் முருகனுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்காங்களா? அது எதுவுமே இல்லை. முருகனை மையமாக வைத்து ஒரு அரசியல் செய்கின்ற ஒரு வேலை. அதனுடைய அடித்தளத்தை ஏற்கனவே மத்திய மந்திரியாக இப்போது இருக்கின்ற எல் முருகன் அவர்கள் ஏற்கனவே செய்துவிட்டார். அவர் வேல் யாத்திரை என்று ஒரு யாத்திரையை நடத்தி இதற்கான அடித்தளத்தை அமைத்து விட்டார். அதற்கு முன்பாக சீமான் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதி, RSS அடிவரிடி, அவர் இந்த முருகனுடைய வேலையை மையப்படுத்தி முருக கடவுள் என்று அவர் ஒரு அரசியலை ஏற்படுத்தினார். ஆக சீமானுக்கு அடுத்து எல் முருகன், அதற்கு பிறகு அண்ணாமலை, இப்பொழுது GR சுவாமிநாதன். இப்படித்தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை ஒரு வரலாற்று ரீதியான தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் சொல்ல முடியும். மற்றபடி முருகனுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மதுரையை அயோத்தியாவுக்கு படிச்சோம்னா இது மதுரையினுடைய வரலாறு தெரியாதவங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாகும். மதுரையினுடைய வரலாறு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வரலாறு அவங்களுக்கு தெரியல. இங்க அழகர் பெருமாள் கூடல் அழகர் பெருமாள் உங்களுக்கு தெரியும். வைகையில ஆத்துல கள்ளழகர் இறங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அழகருக்காக துணை நிற்பாங்க. இஸ்லாமியர்கள் கூட அந்த அழகருக்கு ஆதரவாக தண்ணீரை பீச்செடுத்து அழகர்கள் தங்களுடைய கடமையை அவர்கள் ஆற்றுவார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் கூட கள்ளழகர் கோயில் அவங்களும் கலந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் முறைப்படி அவர்கள் சடங்குகளை செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் மதுரையினுடைய வரலாறு தெரியாமல் எல்லா சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வரலாற்று பின்னணி தெரியாமல் திருப்பரங்குன்றத்தில் கால் வைத்திருக்கிறார்கள். இது அயோத்தியாக மாறாது. அயோத்தி என்று அவர்கள் தீயினுடைய ஜுவாலை அவர்கள் பார்த்து பயந்து ஓடப் போகிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கின்ற அடிப்படையான விஷயம்.